தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்ஆர்பி சென்னை தமிழகத்தில் ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் வேண்டி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிகேட் நோட்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து 4/10/2025 கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் டேட் 21/10/2025 20/11/2025 நாம் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸோ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸுக்கு 500ம், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்திங்க அப்படின்னா 250 ருபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜாப்புக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு 2 விதமாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 90 மினிட்ஸில் நடக்குது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 2 ஸ்டேஜ் 2ல் பார்த்திங்க அப்படின்னா 90 நிமிஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் 120 கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 35 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து 35 கொஸ்டின் வந்து நமக்கு மொத்தமாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஜாபுக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன வெப்சைட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, ஸோ www.rrbchennai.gov.in அப்படிங்கிற சைட்டில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம ஓவரால் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 187 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதே இது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவரால் மொத்தமாக சேர்ந்து நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியது 187 போஸ்டிங்கும், எக்ஸ் சர்வீஸ்மென் 18, அப்புறம் ஃபிசிக்கல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக தமிழகத்தில் இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. ஸோ இதே சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு 1, ஸோ ஃபிசிக்கல் கேண்டிடேட்டு 1 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது குட்ஸ் ட்ரைனிங் மேனேஜர் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் 3 போஸ்டிங், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டில் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று ஐசிஎஃப், இன்னொன்று எஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா 125 போஸ்டிங்கும், அதே மாதிரி ஃபிசிக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 17 போஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்லேயும் ஐசிஎஃப் எஸ்ஆர் 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 51 போஸ்ட்டும், ஃபிசிக்கல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் மொத்தம் 187 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர்ஸ் இந்த எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் 18, ஃபிசிக்கல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 விதமான போஸ்டிங்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி 5810 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா முழுவதும். ஸோ இதில் விண்ணப்பிக்க ஆரம்பம் தேதி 21/10/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 20/11/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் ஏதானும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33 வரைக்கும்
இருக்கணும். ஸோ தேர்வு செய்யும் முறை பார்த்திங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான சோதனை டெஸ்ட்டு, அடுத்து தட்டச்சு திறன் தேர்வு, ஆவணம் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பணியிடங்களும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க்கு, டிராஃபிக் அசிஸ்டன்ட், ஓவரால் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 5810 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயது வரம்பு தளர்வும் கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு 33 வயசுக்கு மேற்படாதவங்களும், எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகளுக்கும், ஓபிசி 3 வயசும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் மற்றும் பணத்தை திருப்பு செலுத்தும் முறைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ரூ. 250 கட்டணும். அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா முழு ஃபீஸும் ரிட்டன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மற்ற பிரிவினர் ₹500 வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ₹400 திரும்ப செலுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ், அடுத்து டைப்பிங் ஸ்கில், லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விண்ணப்பிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் www.rrpchennai.gov.in அப்படிங்கிற சைட்டில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 21/10/2025. ஸோ நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லாகின் வித் ஆதார், இன்னொன்று லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். நம்ம ஆதாரை வச்சு கிளிக் பண்ணுறதா இருந்தால் லாகின் வித் ஆதார் கொடுத்தோன்னே ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா ஓடிபி போகும். ஸோ லாகின் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படின்னா ஆர்ஆர்பி அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போய்க்கலாம். அப்படி இல்லைனா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2024-25 எக்ஸாமில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த திரும்ப நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இதில் நேஷ்னாலிட்டி, நேமு, டேட் ஆஃப் பர்த், சென்டர் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும், லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ கொடுத்தா அப்படின்னா நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபர்தராக இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஜாப்புக்கு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.